அண்ணாச்சி ஏ கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு யார் யாரோட கூட்டணி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதியா? இந்த தேர்தல் வந்துட்டாலே போதும் ஏன் 4 கட்சி 7 கட்சி 10 கட்சின்னு கொடியை பிடிச்சிட்டு அவங்க ஓட்டு கேட்க வந்துருந்தாங்க. ஐயா அவன் ஜெயிக்க கூடாதுன்னா போன ஆட்சியில் பாருங்க நான் இன்னொருத்தருக்கு ஓட்டே போட்டேன். ஆனால் இவன் ஜெயிச்சது அவன் கூட போய் கூட்டணி வைக்கான். இல்லை தெரியாமல் கேட்கேன், அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உனக்கே ஓட்டு போட்டேன். ஆனால் இவங்களாம் எப்படி தெரியுமா? ஏன் நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் ஏன் மறைமுகமாக யார் ஜெயிச்சாலும் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இருக்காங்க. ஏன் 2வது அணி 3வது அணி இவளுக்குள்ளேயே அமைச்சுக்கிறாங்க. நான் என்ன கேட்கனா, ஐயா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட்டணியா? அப்போ நடையா நடந்து உங்களுக்காக ஓட்டு போட்டு இருக்குமே, நாங்கள் என்ன ஏமாளி பயலுங்களா? அண்ணாச்சி கூட்டணியில் குழம்பாகி போச்சு. அதனால் எப்பவுமே நடையா நடப்பார்ல அந்த ஐயா, அவர் இந்த மெட்ராஸில் நடந்த தாமரை கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு நான் கேட்ட சீட்டு எனக்கு கிடைக்கல, அதனால் நான் மேடை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு தோளில் போட்டிருந்த துண்டை மேலைங்களையுமா ஆட்டி தான் கௌரவத்தை காமிச்சிட்டாரு. ஆனால் ஆள் கொஞ்சம் சுருத்தான ஆள் தான். கேட்ட சீட்டு கிடைக்கலன்னே கூட்டத்தையே புறக்கணிச்சிட்டு வந்துட்டார். ஆனால் பாருங்கள் சாமத்தில் அவர் பார்த்து இந்த அதிகாரிங்க அவங்க எம்பிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில் இருக்கவங்களாம் சந்தித்து பார்த்து அவருக்கு எம்மா பெரிய ஐஸ் வச்சாங்கன்னு தெரில, மனசு கோவத்தெல்லாம் விட்டுட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். ஒரு நேரத்தில் இந்த டெல்லிக்கு போகிற வண்டி இருக்கு இல்லையா, அதில் நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லிட்டு துண்டு போட்டு இடம் பிடிச்சவர் இந்த ஐயா. ஆனால் பாருங்கள் இந்த தேர்தல் கூட்டணியில் எந்த சீட்டு எத்தனை சீட்டுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரா அந்த மனுஷன். ரொம்ப பாவம். நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல கொடியை பிடிக்கிறவர் இந்த ஐயா. ஆனால் அவருக்கே இந்த நிலமைனா நமக்கெல்லாம் என்ன நிலைமையோ. பலூன் 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 இந்த ஊழல் ஊழல் ஊழல்ப்பா, எங்க பார்த்தாலும் ஊழல். இந்த எலெக்ஷன் வேற வந்தாலும் வந்துச்சியோ யூ இந்த கை கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அப்படியே காவி கட்சிக்காரங்களை பார்த்து இவங்க தான்ப்பா பூரா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, கை கட்சிக்காரங்களை பார்த்து இல்லப்பா இவங்க தான் பூரா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு பார்த்தா அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாங்கப்பா, இந்த பாரு 2 பேருமே நம்பாதீங்க, 2 பேருமே பெரிய ஊழல் பேர் வலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்க சொல்லாதான் ஏதோ 3வது அணியாம அந்த 3வது அணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லாதான் கை கட்சியிலையும் காவி கட்சியிலையும் ஏற்கனவே இருந்தவங்க தான் அவங்களாம். அவங்க மேலேயே நிறைய ஊழல் கேஸ்லாம் இருக்குதான் பாரு, எப்படி கொடுமையா இருக்குது பாரு கேட்க சொல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல ராகுல் காந்தி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பாருப்பா ஊழல் ஒழிக்க எங்களால மட்டும்தான் முடியும், நாங்க தான் லோக்பால்லாம் போட்டு எல்லாரையும் அப்படியே ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறோம், ஊழலை வந்து எங்களை விட்டா வேற யாருனாலையும் ஒழிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. எப்படி இருக்குது பாரு, சிரிக்க கூடாது, எனக்கு காமெடியா தான் இருக்குதுப்பா. அந்த பக்கம் பார்க்க சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்துட்டு கல்ல விட்டாச்சா யாருக்கு சேதாரம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன சொல்றீங்க? பலூன் பலூன் பலூன்